ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 109 புள்ளிகள் கீழே இறக்கத்தில் தான் இன்றைக்கி முடிஞ்சிருந்தாங்க. ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் பிஎஸ்யூ பேங்க் செக்டர் தவிர மிச்ச எல்லா பகுதிகளையும் இறக்கம் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத டவுன் ட்ரெண்டில் பண்ணியிருந்தாங்க. அகெயின் இந்த ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு இவங்க எடுத்து இப்போது ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறதையும் கொடுத்தாங்க. இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 109 புள்ளிகள் இறக்கத்தில் தான் முடிஞ்சிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் கிட்டத்தட்ட இன்றைக்கி 350 புள்ளிகள் இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஐடியில் கிட்டத்தட்ட 229 புள்ளிகள் கீழே வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ ஐடியில் முழுவதுமாக இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு ஒரு 6% மேலே ஐடி இண்டெக்ஸ் வந்துட்டு மூவ் ஆயிருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதை பற்றியும். ஸோ அடுத்ததான் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எஃப்ஐஐயோட ஃபோர்ஸ் செல்லிங். இன்றைக்கும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10,000 கோடி கிட்ட வந்துட்டு அவங்க செல் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 9,901 கோடி வந்துட்டு இன்றைக்கி செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்துட்டு 15,637 கோடிகள் பை பண்ணி ஓரளவுக்கு மார்க்கெட்டை வந்துட்டு ஒரு 109 புள்ளிகள் கீழே வச்சு இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இறக்கம் வந்தனால நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடச்சிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணோம், நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்லாம் நீங்கள் ஆவரேஜ் பண்ணிப்பீங்க நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் பண்ண எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பாலிகேப்போட Q3 ரிசல்ட். ஸோ பாலிகேப் பொறுத்தளவுக்கு வந்துட்டு ரீசெண்ட் டைமில் நடந்த 21% ஆஃப் லோவர் செக்யூரிட்டி வந்துட்டு கொஞ்சமாக இவங்க ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்துட்டு ரிசல்ட் டைம் நம்ம ரொம்ப ரொம்ப காசியஸாக இருந்தோம். ரிசல்ட் எப்படி வரப்போகுது, ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது விழுந்துருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு கிட்டத்தட்ட 3,900 கீழே ஸ்டாக் போயிட்டாங்க. எனக்கு பதறிடுச்சு, ஒருவேளை இவங்க ரிசல்ட்டில் வந்துட்டு காலாவாரி விட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அகைன் வந்துட்டு ரெக்கவரி அப்படிங்கிறதாகி கிட்டத்தட்ட இன்றைக்கி 4,436 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ரிசல்ட் மட்டும் நெகட்டிவாக வந்துருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம போட்ட பிளான் எல்லாமே வந்து கொலாப்ஸ் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கம்பெனி போக விடல, நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டோட அனலைசஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15.4% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் பார்க்கும்போது டிப் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. அதே சமயத்தில் வந்துட்டு நம்மளோட ரெவன்யூன்னு பார்க்கும்போது 16% ஆஃப் இயர் ஆன் இயரில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிசம்பரில் வந்துட்டு 3,715 கோடி கொடுத்துருந்தாங்க, கரண்ட்டாக வந்து 4,340 கோடி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட்டில் வந்துட்டு 570 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் போன குவார்ட்டரில் 609 கோடி கொடுத்துருந்தாங்க. ஸோ லைட்டாக டிப் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 503 to 570 அப்படிங்கிறது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு பார்க்கும்போது 13% இருக்குது கரண்ட்டில். ஸோ அதே போன குவார்ட்டரில் வந்துட்டு 14% கண்டிப்பாக டிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இங்கே அதர் இன்கமில் வந்துட்டு நல்ல ஒரு ஓவர் கேம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 71 கோடி இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஆனால் போன டைம் வெறும் 35 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இயர் ஆன் இயர் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 40 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதர் இன்கமில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதர் இன்கம் இம்ப்ரூவ்மெண்ட்னால தான் வந்துட்டு நெட் ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு இயர் ஆன் இயரில் அவங்களுக்கு பதிவு பண்ண முடிஞ்சு. கரண்ட் குவார்ட்டரில் 417 கோடி கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட். அதே இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 361 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் போன குவார்ட்டரில் 430 கோடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். இதனால தான் வந்துட்டு ஸ்டாக் கொஞ்சம் கீழே வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி அப்படிங்கிறது ஆயிருக்கு. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 16% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் 17% இம்ப்ரூவ்மெண்ட்டும், ட்ரையல் 12 மந்த் லாஸ்ட் கன்சிக்யூட்டிவ் 12 மந்தில் வந்து 22% இருக்குது. ஸோ லாஸ்ட் 12 மந்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ப்ராஃபிட் க்ரோத்னு பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 28%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 18% குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ரீசெண்டாக 12 மந்த் வந்துட்டு ஒரு 42% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரிசல்ட் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் இருக்குது. அதே போல் ஸ்டாக்கோட CAGR வேல்யூ பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்துட்டு 55% இருக்குது. லாஸ்ட் 1 இயர் இந்த லாஸ்ட் 1 இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 61% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு வேல்யூ தான் வச்சிருக்காங்க. அதே போல் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ வந்து ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவான ரிசல்ட் தான். பாலிகேப் பொறுத்தளவுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஏமாற்றமான ரிசல்ட் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அடுத்ததான் இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் தாங்க வந்திருக்கு. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்டும் வந்துட்டு உண்மையாகவே ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.89% குறைஞ்சிருக்கு. ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது ஓரளவுக்கு மீடியன் பியோட லெவலுக்கு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 தான் வந்துட்டு அவங்களோட கரண்ட் பியூவாக இருக்குது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தளவுக்கும் டெஃபினட்டாக நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு ஃபர்தராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இவங்க ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு 17% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்லையும் சரி. அதே போல் கம்பேர் டு தி குவார்டர் அண்ட் குவார்டர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ பக்கம் பார்க்கும்போதும் போன குவார்ட்டரில் 11,248 கோடி கொடுத்துருந்தாங்க. கரண்ட்டாக வந்துட்டு 11,572 கோடி கொடுத்துருந்தாங்க. இதே இயர் ஆன் இயரில் பார்க்கும்போது
கிட்டத்தட்ட 9,000 கோடி தான் வந்துட்டு போன டிசம்பரில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபைனான்சிங் மார்ஜின் பாருங்களேன், கிட்டத்தட்ட 6% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கன்சிஸ்டண்டாக தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 2022 டிசம்பர்லேருந்து மெயின்டைன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் அதர் இன்கமும் வந்துட்டு கரண்ட் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 2,396 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் வந்துட்டு 2,282 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் பேங்க் சைடு தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கிராஸ் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது போன குவார்ட்டரில் வந்துட்டு 1.93% இருந்துச்சு. இப்போ வந்து 1.92% குறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் வந்துட்டு நெட் என்பிஏ கிட்டத்தட்ட 0.57 0.57 இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம் நல்லா குறைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் இபிஎஸ் வேல்யூ வந்துட்டு ரீசெண்ட் டைம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஃபர்தராக எல்லா பகுதிகளிலும் பேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 10 இயர் சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது 18%, லாஸ்ட் 5 இயர் சேல்ஸ் க்ரோத்னு பார்க்கும்போது 16%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 8% தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 12 மந்த்தில் மட்டுமே 27% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் 12 மந்த்தில் வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்கிற கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயரில் 21%, லாஸ்ட் 5 இயரில் 15%, லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து 19%, கன்சிக்யூட்டிவாக லாஸ்ட் 12 மந்த்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 29% ப்ராஃபிட் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் சிஏஜிஆர் வேல்யூன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸில் 14%, லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 20%, லாஸ்ட் 1 இயர் இந்த கன்சிக்யூட்டிவ் 1 இயரில் வந்துட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 32% இருக்காங்க. அதே போல் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ரொம்ப கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் ரிசல்ட் வைஸும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு இந்த 1400 1500 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தாங்க. அகைன் ஒரு 1550 1590 அந்த ரீஜனுக்கு அகைன் வந்துச்சுன்னா வந்துட்டு டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஸ்டாக்காக தான் ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததான் இந்த ஏஜே மீரா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது நல்ல ஒரு கிளிக் ஆகிருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டேன். இவங்க கீ ஸ்டோர் கூட பார்ட்னர்ஷிப்பில் கிட்டத்தட்ட 760 கோடி ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்துட்டு மும்பையில் வந்துட்டு பண்ணுறதுக்காக எம்ஓஏ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலமாக தான் வந்துட்டு இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 13% சிங்கிள் டேல வந்துட்டு மேலே மூவ் ஆகிருக்காங்க. ரொம்ப ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இந்த ஸ்டாக்கை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ நான் பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 10% மேலே போயிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி ஈவினிங் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸோ எல்லா நியூஸும் வந்துட்டு என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. இந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட்லாம் வந்துட்டு நம்ம கிட்டேருந்து போயிட்டுருக்கறனால வந்துட்டு ஸோ டெஃபினட்டாக நான் சொல்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டு ஸ்டாக் இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் மூலமாக எனக்கு நீங்கள் சொல்லலாம். நானும் ஒன்று கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவோ இல்லை வீடியோ மூலமாகவோ வந்துட்டு மற்றவங்களுக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு மாறா ரியாலிட்டி இண்டெக்ஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5% வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்காங்க ரியாலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும். ஆனால் இந்த ஸ்டாக்கில் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மகேந்திரா ஹாலிடேஸ் பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 800 கோடிக்கு வந்துட்டு தமிழ்நாட்டில் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஒன்று பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்துட்டு 2 ரெசார்ட்ஸ் இவங்களுக்கு இருக்குது, கொடைக்கானல் அண்ட் ஊட்டி. இந்த 2 இடத்துலையும் அகெயின் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு எடுத்திருக்காங்க. டெஃபினட்டாக இதனால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபியூச்சர் இருக்க போகுது. ஏன்னா இவங்க அப்கமிங் ஃபியூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு இவங்க பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சமயம் வரும்போது நம்ம பை பண்ணலாம். கண்டிப்பாக வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு கிராஸ் ஓவரும் இப்போ நடந்துட்டு அகெயின் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் கிராஸ் ஓவர் நடக்க போகிற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நியூஸஸ் எல்லாமே மேலே கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அதை நோட் பண்ணிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கிராஸ் ஓவர் நடக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. அகைன் வந்து நல்ல ஒரு ரைஸ் அப் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு லெவல் வரும்போது இதை நான் பை பண்ண சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சர் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்கப்படுற ஸ்டாக் தான் இதுவும். ஸோ அடுத்ததாக சன்ஃபார்மா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான அக்வசிஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் அக்டோபர்லேருந்து நல்ல ஒரு புல்லிஸ் மொமெண்ட்டில் தான் வந்துட்டு சன்ஃபார்மா இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் டொரோ ஃபார்மாவில் வந்துட்டு நல்ல ஒரு அக்யூர் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 71% அபோவ் வந்துட்டு இவங்க ஸ்டேக் அப்படிங்கிறது அந்த கம்பெனி வச்சுருந்தாங்க. இப்போ ஃபுல்லி வந்துட்டு அந்த கம்பெனி அக்வயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 21% ஸ்டேக்கே வந்துட்டு இவங்களே பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பர் ஷேருக்கு வந்துட்டு $43 அப்படிங்கிற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட $347 மில்லியன் வந்துட்டு இந்த கம்பெனியை இவங்க ஃபுல்லி அக்வயர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 2,891 கோடிக்கு இந்த டெரோ ஃபார்மாவை ஃபுல்லி 100% வந்துட்டு சன்ஃபார்மா அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபார்மா அனலிட்டிக்ஸ் பொறுத்தளவுக்கும் இந்த கம்பெனியை சன்ஃபார்மா வாங்கினது ரொம்ப பாசிட்டிவ் நியூஸாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சன்ஃபார்மாவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சன்ஃபார்மாவை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.83% அரௌண்ட் ஒரு 3% அப் மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு புல்லி சிக்னல் இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் முன்னாடி இது வந்துட்டு கொஞ்சம் ஹையர் வேல்யூவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரொம்ப ஹையர் வேல்யூவில் இப்போதைக்கு சன்ஃபார்மா இருக்காங்க.
இப்போதைக்கு சன்ஃபார்ம் மார்க்கெட்டை கூட நம்ம நெருங்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ஹையர் விலையில் இருக்காங்க. நல்ல ஒரு டிப் கிடைக்கும் போது இதில் என்ட்ரி அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு கண்டிப்பாக வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து NHPCயில் வந்துட்டு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5% ஸ்டேக்கை வந்துட்டு OFS மெத்தடில் வந்துட்டு இவங்க செல் பண்ண போகிறாங்க. ஆவரேஜ் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 66 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10% டிஸ்கவுண்ட்டில் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட் கேப்பிலிருந்து இந்த ஸ்டாக் கிடைக்க போகுது. ஸோ இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்துட்டு இன்றைக்கி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டருக்கு நடந்துச்சு. ஸோ நாளைக்கு அதாவது ஃப்ரைடே வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்காக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமமாக வந்துட்டு 25% ரிசர்வ்டு ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற 10% வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டருக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வேல்யூ கிட்டத்தட்ட ஒரு 60 ஒரு 55-60 வந்துட்டு அகைன் நம்ம இதை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு அங்கே வர வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஒரு லெவலில் பை பண்ணுறதுக்கு ஒரு அருமையான பங்காக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நல்ல ஒரு வேலையில் பை பண்ணலாம். இப்போதைக்கு பொறுமையாக இருங்க. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு OFS அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. கவர்மெண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5% ஸ்டேக்கை வந்துட்டு NHPCயிலேருந்து ஃபுல்லாக செல் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த செல்லிங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு வந்துட்டு 10%, அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு 25% அப்படிங்கிற மாதிரி இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 55 to 60 வரைக்குமே வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு நம்ம NHPCயில் என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபியூச்சரில் நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக மூவ் ஆக போகிற கம்பெனி தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி லைட்டாக கசிஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்டாக் பற்றிலாம் நம்ம பக்கமே போகலை. ஆல்ரெடி முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். முன்னாடி ஒரு என்ட்ரி எடுத்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நல்லாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே அது ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணாங்க. ஸோ அது வெற்றிகரமாக வந்துட்டு நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் செல் பண்ணோம். இப்போ வந்துட்டு முழுவதுமாக இந்த இதுலேருந்து வெளியே வந்தாச்சு. அகைன் வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 55 to 60 அந்த ரீஜனுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதில் என்ட்ரி கொடுத்து இங்கேருந்து நல்ல ஒரு மேலே போகிற வாய்ப்புகளும் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முக்கியமான விஷயங்களாக இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்துட்டு இப்போ சொன்ன ஸ்டாக் மட்டும் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ கோல்டு பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத தாராளமாக பண்ணுங்கள். அதே போல் நிஃப்டி பீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி பீஸ் வந்துட்டு நான் ரெகுலராக சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் நிஃப்டி பீஸில் SIP மோடில் வந்துட்டு மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்தியாவோட GDP பார்க்கும்போது டெஃபினட்டாக நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு ஃபர்தராக இருக்கும், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிப் நடக்கும்போதும் நீங்கள் அக்குமுலேஷன் அப்படிங்கிறத தாராளமாக பண்ணிக்கிட்டே இருங்க SIP மெத்தடில். அதே போல் வந்துட்டு சென்ட்ரல் பேங்க்கில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்துட்டு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுலேயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ரொம்ப மெதுவாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக அதுலேயும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. HDFC பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு கீழே போயிட்டு இருக்காங்க. கீழே போக நீங்கள் வாங்கிக்கிட்டே ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அதே போல் ஆஷியன் பெயிண்ட்டும் இன்றைக்கி கீழே போயிருக்காங்க ரிசல்ட் பேஸ் பண்ணி. ஆனால் ரிசல்ட் அந்தளவுக்கு மோசம் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜான ரிசல்ட் தான். ஸோ டெஃபினட்டாக அதையும் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ITC கன்சிடர் பண்ணுங்கள். ஆனால் ITC வந்துட்டு February மந்த் அண்ட் May மந்த் வந்து 2 மாதமும் வந்துட்டு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 மந்த்தும் டிவிடெண்ட் வரும்போது டெஃபினட்டாக ஒரு டிவிடெண்ட்டுக்கு 10% இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் 20% இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டெஃபினட்டாக ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ இந்த இயர் முடிவுக்குள்ளே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு ITCயில் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீசெண்ட் டைமில் FMCG கம்பெனிஸோட ரெவன்யூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு இப்போதைக்கு அந்த கம்பெனியோட வேலையில் ரொம்ப ஃப்ளாட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ITCயோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் ஆனோடனே டெஃபினட்டாக ஒரு 10% ஹைக் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேட் கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூஸஸ் வராத முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நியூஸ் வரும்போது நல்ல ஒரு பூஸ்ட் கிடைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட இந்த ஸ்டாக்லேருந்து வெளியே வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி முழுக்க உங்களோட டிஸ்கஸ் பண்ண நினச்ச எல்லா நியூஸஸும் தெளிவாக உங்களோட சொல்லிட்டு நம்புறேன். இந்த நியூஸஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் உதவும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.